வித் யூ ஜம்ஹால் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் இப்போ மதுராசி படம் ஞாபகம் வரலாம். ஆனால் எல்லாருக்குமே துப்பாக்கி படம் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா துப்பாக்கியில் அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. அப்புறமா வந்து அஞ்சான் படத்தில் டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு கலக்கியிருப்பார் நடிப்பில். இது இல்லாமல் ஹிந்தியில் அவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. வரிசையாக நிறைய படங்கள் ஹிந்தியில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்த கணக்காக தான் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்திலே மதராசி அப்படின்ற ஒரு படம் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலையும் அவருக்கு உண்டான சிந்தனையை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா தமிழில் தல அஜித்தோட ஒரு படம் நடிச்சே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சோம் என்னமோ தெரியல. அடுத்தபடியாக நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய தல அஜித் அவர்களுடைய நெக்ஸ்ட் படம். ஏன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் வேறு மாதிரி ஒரு தல அஜித்தை நமக்காக காமிச்சிருப்பார். ரெட்ரோ ஸ்டைலெல்லாம் எப்படி நம்ம அவரை பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டரில் காமிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது அடுத்ததான் அவருடைய இயக்கத்திலே ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வித் யூ ஜம்ஹால் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் சொன்னோன்னே கரெக்டாக அந்த கேரக்டருக்கு இவர் சூட் ஆவார் அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தையை இப்போ தொடங்கியிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் அவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் சொன்னதுனாலாம் கிடையாது, அந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. இவர் சொல்லவும் அதுக்கு தேடவும் கரெக்டாக சிங்க் ஆகி ஓகே பேசாமல் நம்ம வித்யூதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல். இந்த பட்ஜெட்டு பட்டோடா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தைலாம் ஓவர் ஆகி ஆன் போர்டு அப்படின்ற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபகத் ஃபாசில புஷ்பா படத்துக்கு அப்புறமா தான் ஒரு பேன் இண்டியா நடிகராக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஃபகத் ஃபாசில் இல்லாத படமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் மலையாளத்தில் வரிசையாக அவர் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. தமிழ்லேயும் அவர் அப்படி தான் கலக்கிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தெலுங்குல புஷ்பா படம் அவருக்கு வேற ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அவர்லாம் நடிகரே கிடையாது, அவர் ஒரு அசுரன் அப்படின்ற மாதிரி அவருக்கு பேர் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த புஷ்பா படம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படங்கள்லாம் தாண்டி இந்த புஷ்பா படத்துலேருந்து ஃப்ளேவர் யாருமே அப்படி ஒரு ஃபீல்லேருந்து வெளியே வராத மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. சரி இந்த ஃபீலோடையே ஒரு படத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தெலுங்குல அவரை ஹீரோவாக வச்சு ஒரு திரைப்படம் ரெடி பண்ணாங்க. அதுதான் டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் அப்படின்ற படம். இது முழுக்க ஒரு ஃபேண்டசி திரைப்படமாக உருவாச்சு, சயின்ஸ் ஃபிக்ஷனும் கூட. இப்படி இருக்கும்போது இந்த படம் கரெக்டாக இந்த ஆடியன்ஸுக்கு போகும் அப்படின்ற மாதிரி போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் ஏப்ரலே இந்த படம் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த வருஷம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. படத்துடைய ஷூட்டிங் கொஞ்சம் வேகமாக தான் போய்கிட்டு இருக்கு. இதனால் அடுத்ததாக யாரெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றத ஆன்போர்ட் போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சஷாங்கோட இயக்கத்தில் ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்பில் டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள், விஷாலோடைய நடிப்பில் சுந்தர்சியோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் வந்தாலும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி மதகஜராஜா ஒரு பெரிய ஹிட். எப்போ 13-12 வருஷம் கழித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் படத்துடைய கொஞ்சம் கூட ஃபீவர் மாறாமல் ரசிகர்களை ரசிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மறுபடியும் இவங்களுடைய காம்போவில் ஒரு படம் உருவாக போகுது. எந்த நம்பிக்கையில் இந்த படமே இட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தால் இட்டாகாதா அப்படி ஒரு கதை எழுதலாம் பாருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்துடைய கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டி இந்த படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விஷாலோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மகுடம் அப்படின்ற படத்தை விஷாலே இயக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அந்த வேலைகள் ஒரு பக்கம் போனாலும் அதை சீக்கிரமாக முடித்தா மட்டும்தான் சுந்தர்சி அவருடைய படத்துக்கு ஜாயின் பண்ண முடியும். அதனால் அந்த வேலைகளை ரொம்ப சீக்கிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ சுந்தர்சி அவர்களுடைய விஷால் படத்தில் அடுத்த வேலைகள்லாம் பார்க்கல, இந்த காஸ்டிங்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 நடிகைகள் இந்த படத்தில் இருக்க போகிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்களே, அதில் ஒன்று கயடு லோகர் நடிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். இன்னொன்று தமன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அரண்மனை 4ல் தமன்னா தான்ப்பா எங்கள் ஃபுல் வேலையும் பார்த்தாங்க, சுந்தர்சியை விட தமன்னாவோட நடிப்பு தான் செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் உண்டான நல்ல நட்பு, அடுத்த படத்துலையும் மறுபடியும் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் மறுபடியும் பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அதற்குண்டான வேலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆவேஷம் அப்படின்ற படம், இந்த படத்தின் மூலியமாக ஜித்து மாதவன் பெரிய அளவில் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துடைய ப்ரொடக்ஷனுக்கும் அது எடுத்த வசூலுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பெரிய ஒரு ஹிட் கொடுத்து வசூல்
இந்தியா அடிச்சு தூக்குச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் சூர்யா ஒரு படம், சூர்யாவுடைய 47வது திரைப்படம் அவர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. கூடவே இந்த படத்தில் சிங்கம்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னதும் இந்த படத்தின் மேலே ஆர்வம் அதிகமாயிருச்சு. அந்த படத்துக்கு உண்டான வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த சூர்யா 47 திரைப்படத்தில் 2 முக்கியமான கதாபாத்திரம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலையாளத்துடைய ஃபேவரட் கப்பிள், எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபகத் ஃபாசில் நசரியா 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஃபகத் ஃபாசில் நசரியா இப்போ ரீசெண்டாக நிறைய ஆட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அடடா இவங்களை மறுபடியும் வச்சு ஒரு படம் பண்ணலாமேப்பா, ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னாலும் ஒரே படத்தில் இவங்க 2 பேரையும் சேர்த்து நடிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளானும் இப்போ சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்களாம். 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க 2 பேரும் இந்த கேரக்டருக்குள்ள வந்ததுனால இன்னும் அந்த கேரக்டரை மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸாக இந்த படத்தில் நிறையா வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.